ஹலோ வியூவர்ஸ், நாம் இப்போ கோல்டு செயினு, தோடு இதெல்லாம் வீட்டிலையே எப்படி நல்லா க்ளீன் பண்ணுறதெல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் வெது வெதுன்னு தண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சுட வேணாம். கொஞ்சம் வெது வெதுன்னு இருந்ததுன்னா அந்த க்ளீனிங் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மைல்டான ஷாம்பு போட்டுக்கணுங்க. ரொம்ப ஹெவியான ஷாம்பெல்லாம் மைல்டான ஷாம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளோட தங்கத்தெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் அதை அப்படியே விட்டுடலாம். ஒரு மணி நேரம் விட்டால் நல்லா இருக்குங்க. நல்லா ஊறி அந்த அழுக்கெல்லாம் நல்லா ஊறி நமக்கு தேய்க்கிறப்ப பாலிஷாக வந்துடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு நல்ல ஒரு க்ளீனான ப்ரஷ் வச்சுக்கோங்க. புது ப்ரஷ்ஷாக இருந்தால் பரவாயில்ல. புது ப்ரஷ்ஷை எடுத்துட்டு அந்த சோப்பு தண்ணியில் டிப் பண்ணி எடுத்து அதை நல்லா நம்ம தேய்ச்சோம்னா நல்லா க்ளீன் ஆயிருங்க. வீட்லேயே நம்ம ஈஸியாக சிம்பிளாக அழகாக இதை க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோதான். தேய்ச்சி அதுக்கப்புறம் ஒரு நல்ல தண்ணியில் போட்டு ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு அதில் கொஞ்சம் இந்த இதெல்லாம் கம்மியாக இருக்கும்ல, ஷைன்லாம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கழுவுனோன்னா நம்ம எப்படி புதுசு நகை வாங்கினா எப்படி ஷைன் இருக்குமோ அந்த மாதிரி ஆயிருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக தேய்ச்சி நம்ம நல்ல தண்ணியில் போட்டு 2 தடவை 3 தடவை கழுவிட்டோம்னா நமக்கு பழைய நகைலாம் புது நகை மாதிரி ஆயிருங்க. மஞ்சத்தூள், ஷாம்பு மட்டும் போட்டால் போதும். அதுக்கு வேறு எதுவும் தேவையில்லைங்க. இது ரெண்டுமே போதும். 1 மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். நல்லா கழுவிடலாம். இப்போ நான் கழுவி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு க்ளீனான டவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா 2-3 டைம் கழுவிட்டு அப்புறம் அந்த தண்ணியிலேருந்து எடுத்து அதை நல்லா ஒரு டர்க்கி டவுலுக்கு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் போட்டுட்டு தண்ணியெல்லாம் இல்லாமல் துடைச்சிட்டோம்னா நல்லா க்ளீனாக ஷைனாக ஆயிருங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி துடைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பளபளன்னு ஆயிருங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி இல்லாமல் திருப்பி அந்த டவுலில் போட்டு நல்லா தட்டி விட்டுட்டு ஃபேன் காற்றுல வச்சிங்கன்னா காஞ்சிருங்க. காஞ்சோன்னா நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த பாருங்கள், திருப்பி எப்படி பளபளன்னு ஆயிடுச்சுன்னா அரைங்க. தோடு எல்லாமே திருப்பி நல்லா க்ளீனாக ஆயிருங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க.